+2 இயற்பியல் அலகு 10 எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்பு. இந்த பாடத்திலிருந்து எடுத்துக்காட்டு 10.3 இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டு 10.3ல் பளு மின்தடை 2K ஓம் ஆக இருக்கும்போது ஜெனர் டயோடு வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தை கணக்கிடுக. சரி, இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. இந்த டயக்ராமில் ஜெனர் டயோடு எங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் ஜெனர் டயோடு. இந்த ஜெனர் டயோடு வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தை கேட்டிருக்காங்க. அதை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா IZன்னு எடுத்துப்போம். இது என்ன அப்படின்னா இதுதான் ஒரு பளு. இந்த பளு மின்தடையினுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க 2K ஓம். இந்த பளு மின்தடையின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் இங்கே இருக்குது IL. அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா IZ தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஜெனர் டயோடு வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் தான் கேட்டிருக்காங்க. இன்னொன்று இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஐன்ற ஒரு மொத்த மின்னோட்டம் இருக்குது. சரி, இப்போ நமக்கு இந்த ஐன்ற மொத்த மின்னோட்டமும் IL அப்படின்ற மின்னோட்டமும் தெரிஞ்சது அப்படின்னா IZ கால்குலேட் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்? இந்த மொத்த மின்னோட்டம் I ஃபஸ்ட்டு ஃபார்முலா மொத்த மின்னோட்டம் அதாவது டோட்டல் கரண்ட் I எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா IZ ப்ளஸ் IL. அதாவது இந்த மொத்த மின்னோட்டம் தான் ஜெனர் டயோடு வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் IZ, பளு மின்தடையின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் IL. ரெண்டோடைய கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். அதாவது இந்த டோட்டல் கரண்ட் தான் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். ஒன்று ஜெனர் டயோடு வழியாக ஃப்ளோ ஆகும், இன்னொன்று பளு மின்தடையின் வழியாக ஃப்ளோ ஆகும். அப்போது ஜெனர் டயோனுடைய கரண்ட்டையும் பளு மின்தடையின் வழியாக பாயக்கூடிய கரண்ட்டையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா டோட்டல் கரண்ட் கிடச்சிடும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பளு மின்தடையாக்கின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தை கால்குலேட் பண்ணுவோம். பளு மின்தடையாக்கின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் அது என்னவாக இருக்கும்? அது IL. ILக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா VL/RL. VL அப்படின்னா என்னது? பளு மின்தடையாக்கி குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு. அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜெனர் டயோடு இதுக்கு குறுக்கே என்ன மின்னழுத்தம் இருக்குது? 9 வோல்ட் இருக்குது. இதே 9 வோல்ட் தான் இந்த பளு மின்தடையாக்கி குறுக்கேவும் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். அப்போ பளு மின்தடையாக்கி குறுக்கேவும் எவ்வளோ மின்னழுத்த வேறுபாடு தான் இருக்கும் அப்படின்னா 9 வோல்ட் தான் இருக்கும். அப்போ VLக்கு பதிலாக நம்ம என்ன பிரதியிடலாம் அப்படின்னா VLக்கு பதிலாக 9ன்னு பிரதியிடலாம். சரி, RLோடைய மதிப்பு கொடுத்துருக்குறாங்க 2K. Kன்னா நமக்கு தெரியும் 10⁻3. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும்? 4.5ன்னு கிடைக்கும். இந்த 10⁻3 மேலே போச்சுன்னா என்ன ஆயிரும்? 10⁻−3ன்னு மாறிடும். அப்போது ILோடைய மதிப்பு 4.5 × 10⁻−3 ஆம்பியர்னு கிடைக்கும். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 4.5 மில்லி ஆம்பியர்னு எழுதலாம். ஸோ இதான் பளு மின்தடையாக்கின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம். அதை நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ரெண்டாவது என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஜெனர் டயோடு வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம், அதுவும் நம்ம கால்குலேட் பண்ணோம். சரி, ஜெனர் டயோடு வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்த மின்னோட்டம் நம்ம கால்குலேட் பண்ணணும். மொத்த மின்னோட்டம் எப்படி கால்குலேட் பண்ணுறது? இப்போது அந்த டயக்ராம் நல்லா கவனிச்சு பாருங்கள். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பேட்ரி 15 வோல்ட். இதுதான் 15 வோல்ட் பேட்ரி. இந்த 15 வோல்ட்டில் 9 வோல்ட் எங்கே போயிடுச்சு அப்படின்னா ஜெனர் டயோடு குறுக்கே இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 6 வோல்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த RS அப்படின்ற தொடர் மின்தடையாக்கின் வழியாக தொடர் மின்தடையாக்கி குறுக்கே என்ன செய்யப்படும்னா இருக்கும். இப்போ RS அப்படின்றது ஒரு மின்தடையாக்கி, இந்த மின்தடையாக்கி குறுக்கே என்ன செய்யும் அப்படின்னா அந்த 6 வோல்ட் இருக்கும். அப்போ 6 + 9 என்ன ஆயிரும்? 15 ஆகிடும். இப்போ RSக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது எவ்வளோ அப்படின்னா 6. இப்போ நம்ம மொத்த மின்னோட்டம் வேணும் அப்படின்னா நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது? VS/RS. VS அப்படின்னா இந்த RSக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு. நம்ம VS ஏற்கனவே தெரியும், நான் இப்போ தான் சொன்னேன் 6 அப்படின்ட்டு. RSோடைய வேல்யூ என்னன்னு தெரியும்? 1 கிலோ. கிலோன்னா 10⁻3. இதை மேலே கொண்டு போனால் என்ன ஆயிரும்? -3ன்னு ஆகிடும். அப்போ 6 × 10⁻−3ன்னு ஆகிடும். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 6 மில்லி ஆம்பியர் எழுதலாம். ஸோ இதுதான் என்னது? மொத்த மின்னோட்டம். அப்போ மொத்த மின்னோட்டத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு. IL தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ இதிலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்? IZ கால்குலேட் பண்ணலாம். முதல்ல ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? இதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து எப்படி பாருங்கள், IZ வேணும் அப்படின்னா IZ = I - IL. இந்த IL நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பக்கம்
ஸோ இந்த ஐஎல் வந்து லெஃப்ட் சைடில் போச்சு அப்படின்னா மைனஸ் ஐஎல்னு சொல்லி மாறிடும். சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பாருங்கள். ஐயோடைய மதிப்பு, மொத்த மின்னோட்டத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியும் 6 மில்லி ஆம்பியர். அதே மாதிரி இந்த ஐஎல்லோடைய மதிப்பு நமக்கு தெரியும் 4.5 மில்லி ஆம்பியர். 4.5 மில்லி ஆம்பியர். இப்போ ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1.5 மில்லி ஆம்பியர் கிடைக்கும். அப்போ 1.5 மில்லி ஆம்பியர் தான் இந்த ஜெனர் டயோட் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் ஐஇசட். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா, ஜெனர் டயோட் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் என்ன கிடைக்குது? 1.5 மில்லி ஆம்பியர்னு கிடைக்குது.